வணக்கம் நண்பர்களே, நம்முடைய சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கதையை தொடங்குவதற்கு முன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். இதோ ஒரு சுவாரஸ்யமான புதிய கதை உங்களுக்காக. அந்த கிராமத்து காலை பொழுது மிகவும் ரம்மியமாக தொடங்கியது. பறவைகளின் கீதமும் தூரத்தில் கேட்ட கோவில் மணி ஓசையும் அந்த சூழலுக்கு ஒரு அமைதியை கொடுத்திருந்தது. மாணிக்கத்தின் வீடு எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும். ஆனால் இன்று அந்த வீட்டில் ஒருவித திட்டமிடலும் தீர்மானமும் நிறைந்திருந்தது. சமையலறையில் புகையையும் மீறி மனம் வீசிக்கொண்டிருந்தது. மரகதத்தின் கைமணம் இட்லி பானையிலிருந்து வெளிவந்த நீராவியின் முகம் நனைந்திருக்க தன் குடும்பத்திற்காக அன்போடு சமைத்து கொண்டிருந்தாள் மரகதம். மாணிக்கம் மெதுவாக சமையலறைக்குள் நுழைந்தார். கையில் அன்றைய செய்தித்தாள் இருந்தது. தன் மனைவியை பார்த்தவர் சிறிது நேரம் தயங்கிவிட்டு பேச தொடங்கினார். மரகதம், கவனிச்சியா? நம்ம அஞ்சலிக்கு இப்போ 12வது முடிஞ்சிடுச்சு. அடுத்த கட்டத்தை பத்தி யோசிச்சியா? மரகதம் துணியால் கையை துடைத்து கொண்டே திரும்பினாள். என்னங்க விசேஷமா கேக்குறீங்க? நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய காலேஜ்ல சேர்த்து விட்டுடலாம். கண்ணுக்கு முன்னாடி இருப்பா என்றால் வெகுளியாக. மாணிக்கம் லேசாக சிரித்தார். அந்த சிரிப்பில் ஒரு தீர்க்கமான முடிவு இருந்தது. இல்ல மரகதம், எனக்கு அதுல விருப்பம் இல்லை. உனக்கு கல்யாணம் ஆகும்போது உனக்கு 16 வயசு. இந்த ஊரை தாண்டி உனக்கு உலகமே தெரியாம வளர்ந்துட்ட. உன் உலகம் சமையலறைக்கும் சாமி ரூமுக்கும் நடுவுலையே முடிஞ்சு போச்சு. ஆனா என் பொண்ணு அப்படி இருக்க கூடாது. மரகதம் வியப்புடன் அவரை பார்த்தாள். மாணிக்கம் தொடர்ந்தார். அவளை நான் வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்க போறேன். அங்க இருக்கிற கலாச்சாரம், அங்க இருக்கிற அறிவுத்திறன் எல்லாம் அவளுக்கு கிடைக்கணும். அவ ஒரு விவரம் தெரிஞ்ச பொண்ணா, மாடர்ன் பொண்ணா வளரணும். ஊர்ல இருக்கவங்க எல்லாம் வியந்து பார்க்கிற அளவுக்கு என் பொண்ணு உயரணும் என்றார் உறுதியாக. மரகதத்திற்கு உள்ளுக்குள் ஒரு சிறு நடுக்கம் ஏற்பட்டது. வெளிநாடா? அவ்வளவு தூரம் பொண்ணு தனியா எப்படிங்க என்று தயக்கத்தோடு இழுத்தாள். அதெல்லாம் பழகிடும். அவரோட எதிர்காலத்துக்காக சில தியாகங்களை செஞ்சுதான் ஆகணும் என்று மாணிக்கம் முற்றுப்புள்ளி வைப்பது போல சொன்னார். கணவனின் பிடிவாதமான குணம் தெரிந்த மரகதம் அதற்கு மேல் பேசாமல் மௌனமாக தலையசைத்தாள். தன் மகளின் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்க வேண்டும் என்ற கணவனின் ஆசை நியாயமானதுதான் என்று அவளுக்கு தோன்றினாலும் வேர் அருந்த மரமாக தன் மகள் மாறி விடுவாளோ என்ற இனம் புரியாத பயம் அவள் மனதில் ஒரு ஓரத்தில் முளைத்தது. நாட்கள் நகர்ந்தன. அஞ்சலி வளர்ந்தாள். தந்தையின் ஆசையே அவளின் லட்சியமாக மாறியது. பல வருட உழைப்பிற்கு பிறகு உயர் படிப்புக்காக தன் கையில் பாஸ்போர்ட் மற்றும் விமான டிக்கெட்டுடன் நின்ற அஞ்சலியை பார்த்து மாணிக்கம் பெருமிதப்பட்டார். போயிட்டு வா அஞ்சலி, புது உலகத்தை பார்த்துட்டு வா என்று வழி அனுப்பி வைத்தார். அஞ்சலி உற்சாகமாக பறந்தாள். தன் வேர்களை மறந்து ஒரு புதிய வானத்தை தேடி. ஆண்டுகள் சக்கரம் போல உருண்டோடின. மாணிக்கம் எதிர்பார்த்தபடியே அஞ்சலி வெளிநாட்டில் படிப்பை முடித்து அங்கேயே ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலையிலும் சேர்ந்திருந்தாள். ஊர் முழுவதும் தன் மகளின் கை நிறைய சம்பளத்தை பற்றியும் அவள் வாழும் நவீன வாழ்க்கையை பற்றியும் பெருமையாக பேசித்திருந்தார் மாணிக்கம். ஆனால் விதி வேறு ஒரு கணக்கை வைத்திருந்தது. அஞ்சலி தங்கியிருந்த நாட்டில் திடீரென உள்நாட்டு கலவரங்கள் வெடித்தன. வெளிநாட்டவர் வெளியேற வேண்டும் என்ற சட்டம் கடுமையாக்கப்பட்டது. செய்திகளில் அந்த நாட்டு செய்திகள் வரும்போதெல்லாம் மரகதம் அழுது தீர்த்தாள். மகளின் உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்ததும் மாணிக்கத்தின் பிடிவாதம் தளர்ந்தது. பெரும் போராட்டத்திற்கு பிறகு இந்திய தூதரகத்தின் உதவியுடன் அஞ்சலியை தாய் நாட்டிற்கு வரவழைக்க ஏற்பாடு செய்தார். அந்த பரபரப்பான காலை பொழுது சென்னை சர்வதேச விமான நிலையம் கூட்ட நெரிசலில் மாணிக்கமும் மரகதமும் ஆவலோடு காத்திருந்தார்கள். மரகதத்தின் கையில் அஞ்சலிக்கு மிகவும் பிடித்த முறுக்கும் அதிரசமும் அடங்கிய ஒரு பை இருந்தது. என்னங்க, நம்ம பொண்ணு எப்படி இருப்பா? 5 வருஷம் ஆச்சு நேர்ல பார்த்து. போன்ல பார்த்ததுக்கும் நேர்ல பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குமே என்று படபடப்புடன் கேட்டாள் மரகதம். அவ இப்போ பெரிய மேடம் மாதிரி வருவா பாரு. படிச்ச பொண்ணு, அந்த நாட்டு பண்பாடு அவகிட்ட இருக்கும். நீ பழைய காலத்து மாதிரியே பேசாத என்று அவளை அடக்கினார் மாணிக்கம். ஆனால் அவர் மனதிற்குள்ளும் ஒரு இனம் புரியாத பதற்றம் இருந்தது. பயணிகள் ஒவ்வொருவராக வெளியே வர தொடங்கினார். திடீரென அங்கிருந்த இளைஞர்கள் சிலர் தங்களுக்குள் கிசுகிசுப்பதையும் சிலர் கேலியாக சிரிப்பதையும் மாணிக்கம் கவனித்தார். எல்லோருடைய பார்வையும் ஒரு திசையை நோக்கி திரும்பியது. அங்கே ஒரு பெண் வந்து கொண்டிருந்தாள். அது அஞ்சலிதான். ஆனால் அவள் மாணிக்கம் கற்பனை செய்த விவரம் தெரிந்த மாடர்ன் பெண் அல்ல. அவள் அணிந்திருந்த ஆடை மிகவும் அரைகுறையாக அங்கிருந்தவர்களின் முகம் சுளிக்க வைக்கும் வகையில் இருந்தது. தலைமுடி விசித்திரமான வண்ணங்களில் மின்னியது. கையில் ஒரு பெரிய டாட்டூ. அவளது நடை, உடை, பாவனை அனைத்தும் அந்த ஊர் கலாச்சாரத்திற்கு முற்றிலும் அந்நியமாக இருந்தது. மரகதம் அதிர்ச்சியில் கையில் இருந்த பையை நழுவ விட்டாள். ஐயோ, இது நம்ம அஞ்சலியா? என்ன கோலம் இது என்று வாய்விட்டு
புலம்பினாள். மாணிக்கத்திற்கு தலை சுற்றியது. அவர் எதை நாகரிகம் என்று நினைத்து அவளை அனுப்பி வைத்தாரோ அது இப்போது அவருக்கு ஒரு கசப்பான மருந்தாக மாறியிருந்தது. சுற்றிலும் இருந்தவர்களின் கேலி பார்வையும், இவரே பொண்ணு வெளிநாட்டுல இருந்து இப்படித்தான் வந்திருக்கா என்ற முணுமுணுப்புகளும் ஈட்டியாய் அவர் நெஞ்சில் பாய்ந்தது. அஞ்சலி அவர்களை கண்டதும் ஓடி வந்து கட்டி அணைத்தாள். ஹாய் டாடி, ஹாய் மாம், மிஸ் யூ ஆல் என்று ஆங்கிலம் கலந்த தமிழில் கத்தினாள். மாணிக்கம் அவளது அணைப்பை தவிர்க்க முயன்றார். என்னடா இது கோலம், இங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படி பாக்குறாங்கன்னு தெரியுதா என்று கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு மெல்லிய குரலில் கேட்டார். கமான் டாடி, இது அங்க ரொம்ப நார்மல், இதுதான் ஃபேஷன், நீங்க இன்னும் பழைய காலத்திலேயே இருக்கீங்க என்று அலட்சியமாக சிரித்தாள் அஞ்சலி. மாணிக்கத்திற்கு பதில் பேச தோன்றவில்லை. மகளை மீட்டு வந்த மகிழ்ச்சியை விட அவள் மாறியிருந்த விதம் அவருக்கு பெரும் பாரமாக இருந்தது. கூட்டத்தின் கேலி பார்வையில் இருந்து தப்பிக்க மகளின் கையை பிடித்து இழுக்காத குறையாக காரை நோக்கி விரைந்தார். காரில் திரும்பும் வழியெங்கும் மௌனம் குடிக்கொண்டிருந்தது. மரகதம் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து அழுது கொண்டிருந்தாள். மாணிக்கம் காரை ஓட்டும் போது கண்ணாடி வழியாக அஞ்சலியை பார்த்தாள். அவர் தன் செல்போனில் மூழ்கி இருந்தாள். தான் விதைத்த ஆசை இப்போது ஒரு முள்செடியாக வளர்ந்து நிற்பதை அவர் முதல் முறையாக உணர்ந்தார். விமான நிலையத்திலிருந்து ஊர் திரும்பும் அந்த நீண்ட பயணத்தில் காரின் உள்ளே மௌனம் ஒரு பாரமான மேகம் போல கவிழ்ந்திருந்தது. ஜன்னலுக்கு வெளியே ஓடும் மரங்களை பார்த்தபடி மரகதம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாள். மாணிக்கத்தின் கண்கள் சாலையை நோக்கினாலும் அவர் மனம் மகளின் மாடர்ன் கோலத்தையே சுற்றி சுற்றி வந்தது. டாடி, எனக்கு ரொம்ப பசிக்குது, வழியில ஏதாவது நல்ல ரெஸ்டாரண்ட் இருந்தா நிறுத்துங்க. அஞ்சலியின் குரல் அந்த மௌனத்தை கலைத்தது. மாணிக்கம் ஒரு பெருமூச்சோடு நெடுஞ்சாலையில் இருந்த ஒரு பிரபலமான உயர்தர உணவகத்தின் முன்னால் காரை நிறுத்தினார். அஞ்சலி காரில் இருந்து இறங்கியதுமே உணவகத்தின் வாசலில் நின்றிருந்தவர்கள் அப்படியே உறைந்து போனார்கள். அவளது கிழிந்த ஜீன்ஸ், கையில் இருந்த விதவிதமான டாட்டூக்கள் மற்றும் அந்த விசித்திரமான தலைமுடி நிறம், அந்த ஊர் மக்களுக்கு அது ஏதோ வேற்று கிரகவாசியை பார்ப்பது போல இருந்தது. உள்ளே நுழைந்ததும் அஞ்சலி அங்கிருந்த கூட்டத்தை பற்றியோ அவர்கள் தன்னை ஒரு விசித்திர பிறவியாக பார்ப்பதை பற்றியோ எல்லளவும் கவலைப்படவில்லை. மெனு கார்டை பார்த்தவள், வெயிட்டர், எனக்கு ஒரு அவகாடோ டோஸ்ட் அப்புறம் ஒரு பிளாக் காஃபி வேணும் என்றாள். வெயிட்டர் திருத்திருவென விழித்தான். அம்மா, இங்க இட்லி, தோசை, பூரி தான் இருக்கு. அஞ்சலி சலித்து கொண்டாள். ஓ காட், சரி, ஒரு பிளைன் ரோஸ்ட், ஆயில் இல்லாம எடுத்துட்டு வாங்க என்று கச்சிதமாக கையாண்டாள். அவளது தன்னம்பிக்கையும் சுற்றி இருப்பவர்களை பொருட்படுத்தாத அந்த தைரியமும் மாணிக்கத்திற்கு ஒரு பக்கம் ஆச்சரியத்தை தந்தது. அஞ்சலியின் தோற்றம் அந்த உணவகத்தையே ஒரு நிமிடம் ஸ்தம்பிக்க வைத்திருந்தது. அந்த உணவகத்தின் உரிமையாளர் ஒரு நடுத்தர வயது மனிதர் அஞ்சலியையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவர் மெதுவாக அவர்கள் மேஜைக்கு அருகில் வந்தார். வணக்கம் சார், உங்க பொண்ணு பார்க்க அப்படியே வெளிநாட்டு மாடல் மாதிரியே இருக்காங்க. எங்க ஹோட்டலோட புது பிரான்ச் ஓபன் பண்றோம், அதுக்கு ஒரு விளம்பர படம் எடுக்கணும். உங்க பொண்ணு ஒரு போஸ்ட் கொடுத்தா போதும், எங்க ஹோட்டலோட பிராண்ட் அம்பாசடர் மாதிரி பெரிய போர்டு வைப்போம். பதிலுக்கு இன்னைக்கு நீங்க சாப்பிடுற பில் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு மாசத்துக்கு நீங்க எப்ப வந்தாலும் சாப்பாடு இலவசம் என்றார் ஆர்வத்துடன். மாணிக்கம் முகம் சுளித்தார். என்னது, என் பொண்ணு போஸ்டர்ல நிக்கிறதா? அதெல்லாம் வேணாம் என்றே மறுக்க முயன்றார். அஞ்சலியின் அறிவு கூர்மை. ஆனால் அஞ்சலி அவரை தடுத்துவிட்டு உரிமையாளரை பார்த்து புன்னகைத்தாள். நிச்சயமா பண்ணலாம் சார், ஆனா ஒரு கண்டிஷன் என்றால் மிக தெளிவாக. உரிமையாளர் ஆவலுடன் கேட்டார். என்ன கண்டிஷன்மா? இந்த ஒப்பந்தம் ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான். ஒரு வருஷம் முடிஞ்சதும் என்னோட போட்டோவை நீங்க எங்கேயும் பயன்படுத்த கூடாது. டிஜிட்டல் காப்பீஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடணும். இதை பத்தி ஒரு லீகல் அக்ரிமெண்ட் இப்பவே ரெடி பண்ணி சைன் பண்ணனா நான் சம்மதிக்கிறேன். ஒருவேளை ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க அதை பயன்படுத்தினா நீங்க எனக்கு ஒரு பெரிய தொகையை அபராதமா கட்ட வேண்டி இருக்கும். ஓகேவா? அந்த உரிமையாளர் திகைத்து போனார். ஒரு இளம் பெண் இவ்வளவு சட்ட நுணுக்கங்களோடும் காலக்கெடுவோடும் பேசுவாள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அஞ்சலியின் அந்த தெளிவான பேச்சு ஒரு தேர்ந்த தொழிலதிபரை போல இருந்தது. சரிமா, நீங்க சொல்றபடியே அக்ரிமெண்ட் போட்டுடலாம் என்றார் அவர் பணிவுடன். மாணிக்கம் இதையெல்லாம் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். மகளின் ஆடை அவருக்கு பிடிக்கவில்லைதான், ஆனால் அவளது அறிவுத்திறன், அவர் அவளை படிக்க அனுப்பியதன் நோக்கம் இப்போது கண்ணெதிரே தெரிந்தது. யாருக்காகவும் வளைந்து கொடுக்காத அந்த துணிச்சலும் ஒரு விஷயத்தை லாபகரமாக அணுகும் அவளது புத்திசாலித்தனமும் அவரை வியக்க வைத்தன. மரகதம், பாத்தியா, படிப்பு வெறும் புக்கோடு நிக்கல, உலக அறிவோட வந்திருக்கா என் பொண்ணு என்று மெல்லிய குரலில் மனைவியிடம் சொன்னார். மரகதம் மட்டும் பெருமூச்சு விட்டாள். அறிவு இருந்தா மட்டும் போதுமாங்க, அடக்கம் வேணாமா? ஊர்ல எல்லாரும் சிரிப்பாங்களே என்று கலங்கினாள். உணவை முடித்துவிட்டு அவர்கள் காரில் ஏறினர். அஞ்சலி ஒரு வருட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு விட்டு வெற்றிகரமான ஒரு புன்னகையோடு அமர்ந்திருந்தாள். ஆனால் அவளுக்கு தெரியாது, அந்த சொந்த ஊரில் அவளுக்காக காத்திருக்கும் சவால்கள் இந்த உணவக ஒப்பந்தத்தை விட பெரியது என்று.
கல்வி ஒருவனுக்கு புத்திசாலித்தனத்தை கொடுக்கலாம், ஆனால் சமூக அங்கீகாரம் எப்போதும் குணத்தையும் பண்பாட்டையும் வைத்தே தீர்மானிக்கப்படுகிறது. சொந்த ஊரின் எல்லையை தாண்டி கார் வீட்டிற்குள் நுழைந்த போது தெருவில் இருந்தவர்கள் அனைவரும் வேலையை விட்டுவிட்டு வேடிக்கை பார்க்க தொடங்கினர். மாணிக்கத்தின் வீட்டு வாசலில் கார் நின்றதும் அஞ்சலி அந்த நவீன உடையில் இறங்குவதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் ஒருவருக்கு ஒருவர் காதுக்குள் கிசுகிசுக்க ஆரம்பித்தனர். என்னப்பா இது, மாணிக்க பொண்ணு இப்படி வந்திருக்கா, இதுவா வெளிநாட்டு படிப்பு என்ற முணுமுணுப்புகள் மாணிக்கத்தின் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இருந்தது. வீட்டின் அமைதி குலைந்தது. வீட்டிற்குள் நுழைந்ததும் அஞ்சலி நேராக தன் அறைக்கு சென்று ஏசியை போட்டுவிட்டு கட்டிலில் விழுந்தாள். சிறிது நேரத்தில் மாணிக்கம் அவள் அறை கதவை தட்டினார். உள்ளே நுழைந்தவர் தன் மகளின் அறையில் சிதறி கிடக்கும் மேற்கத்திய உடைகளையும் அவளது அலட்சியமான போக்கையும் பார்த்து எரிச்சல் அடைந்தார். அஞ்சலி, இங்க பாரு, இது வெளிநாடு கிடையாது, நம்ம ஊரு. இங்க ஒரு வரைமுறை இருக்கு. நீ போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸை பார்த்தியா? தெருவுல போறவங்க எல்லாம் உன்னை பத்தி என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா என்றார் கட்டுப்படுத்திய கோபத்துடன். அஞ்சலி போனை பார்த்தபடியே, டாடி, அவங்க ஏதோ பேசிட்டு போறாங்க, அதுக்காக நான் ஏன் கவலைப்படணும்? எனக்கு எது கம்ஃபர்டபுளோ அதைத்தான் நான் போடுவேன் என்றால் சாதாரணமாக. மாணிக்கம் குரலை உயர்த்தினார். அஞ்சலி, உன் அம்மாவை பாரு, அவகிட்ட இருந்து கொஞ்சம் பண்பாட்டை கத்துக்கோ. இந்த ஊருக்கு ஏத்த மாதிரி சேலையோ இல்ல சுடிதாரோ போட்டுக்கோ. இந்த மாதிரி அரைகுறை ஆடையெல்லாம் இங்க வேணாம். அஞ்சலி சட்டென்று எழுந்து அமர்ந்தாள். அவளது கண்களில் கோபம் மின்னியது. டாடி, இப்போ எதை வச்சு என்னை பிளான் பண்றீங்க? நீங்க தானே என்னை இப்படி வளர்த்தீங்க. நீ விவரம் தெரிஞ்ச பொண்ணா வளரணும், மாடர்ன் பொண்ணா இருக்கணும்னு சொல்லி தானே என்னை அனுப்புனீங்க. இப்போ அங்க இருக்கிற பழக்க வழக்கத்தை நான் கத்துக்கிட்டு வந்தா அதை தப்புன்னு சொல்றீங்க. இந்த ஊர் வெயிலுக்கு இந்த உடைதான் எனக்கு சரியா இருக்கு. என்னால எனக்காக வாழத்தான் முடியுமே தவிர மத்தவங்களுக்காக என்னை மாத்திக்க முடியாது. சொல்லிவிட்டு, எனக்கு இப்போ தூக்கம் வருது, ப்ளீஸ் லீவ் மீ அலான் என்று கூறிவிட்டு அவள் அறை கதவை தாம் என்று சாத்தினாள். மரகதத்தின் சாட்டை போன்ற கேள்வி. வெளியே வந்த மாணிக்கம் ஹாலில் இருந்த நாற்காலியில் சோர்ந்து போய் அமர்ந்தார். தன் மகளின் பேச்சில் இருந்த நியாயம் அவரை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தியது. அப்போது அங்கே வந்த மரகதம் தன் கணவருக்கு தண்ணீர் கொடுத்தாள். ஏங்க, ஏன் இப்படி அப்செட்டா இருக்கீங்க என்று மெதுவாக கேட்டாள். பார்த்தியா மரகதம், அவ பேசுற பேச்சை, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியல, நம்ம பண்பாடு மேல அக்கறை இல்ல, எல்லாம் அந்த வெளிநாட்டு பழக்கம் என்று புலம்பினார் மாணிக்கம். மரகதம் லேசாக புன்னகைத்தாள். ஆனால் அந்த புன்னகையில் ஒரு வலி இருந்தது. இப்போ ஏன் வருத்தப்படுறீங்க? அன்னைக்கு நான் சமையலறையில வேலை செஞ்சப்போ நீங்க தானே சொன்னீங்க, மரகதம் மாதிரி உலகமே தெரியாத பொண்ணா அஞ்சலி வளரக்கூடாது, அவ மாடர்ன் பொண்ணா வளரணும்னு. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே அவ வளர்ந்து வந்திருக்கா. அவளுக்கு விவரம் அதிகமாயிடுச்சு, அதனாலதான் உங்களுக்கே பதில் பேசுறா. நீங்க விதைச்சது தானே இப்போ அறுவடை செய்றீங்க. மரகதத்தின் அந்த கேள்வி மாணிக்கத்தின் இதயத்தில் பலமாக தைத்தது. அவர் மௌனமானார். தான் எதை நாகரிகம் என்று நினைத்தாரோ அது இப்போது தன் குடும்பத்தின் நிம்மதியை பறிக்கும் ஆயுதமாக மாறி இருப்பதை அவர் உணர்ந்தார். அன்று இரவு அந்த வீட்டில் விளக்குகள் அணைந்தன. ஆனால் மாணிக்கத்தின் கண்களில் தூக்கம் வரவில்லை. நாம் பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் ஒரு நாள் அதுவே நமக்கு திரும்பாது என்று சொல்ல முடியாது. வீட்டில் நிலவும் இறுக்கமான சூழலை மாற்ற ஒரே வழி அஞ்சலிக்கு திருமணம் செய்து வைப்பதுதான் என்று மாணிக்கம் உறுதியாக நம்பினார். ஒரு நல்ல வரன் வந்துட்டா குடும்ப பொறுப்பு வந்துடும், அவ தானா மாறிடுவா மரகதம் என்று சமாதானம் சொல்லிக் கொண்டார். அஞ்சலிக்கு இதில் துளியும் விருப்பமில்லை. டாடி, எனக்கு இப்போவே கல்யாணம் வேணாம் என்று எவ்வளவோ வாதிட்டாள். ஆனால் மாணிக்கத்தின் பிடிவாதத்திற்கு முன்னால் அவளால் நிற்க முடியவில்லை. கடைசியில் சரி, ஆனா வர்ற மாப்பிள்ளையை நான் தான் டெஸ்ட் பண்ணுவேன் என்ற நிபந்தனையோடு சம்மதித்தாள். மாப்பிள்ளை வீட்டார் வருகை. அடுத்த சில நாட்களில் பக்கத்து ஊரில் இருந்து ஒரு வசதியான குடும்பத்தினர் அஞ்சலியை பார்க்க வந்தனர். மாப்பிள்ளை ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை பார்ப்பவர். கோட் சூட் அணிந்து பந்தாவாக அமர்ந்திருந்தார். அஞ்சலி இன்று வழக்கத்திற்கு மாறாக ஒரு நேர்த்தியான சுடிதார் அணிந்து வந்தாள். அவளது தோற்றம் மாணிக்கத்திற்கு நிம்மதியை தந்தது. ஆனால் அவளது கண்களில் ஒரு குறும்பு மின்னியது. நான் மாப்பிள்ளையிடம் மட்டும் தனியாக பேச வேண்டும் என்று அஞ்சலி சொன்னபோது இரு வீட்டாரும் பெருமையோடு சம்மதித்தனர். படிச்ச பொண்ணு, பையனோட அலைநீளம் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கட்டும் என்று மாப்பிள்ளையின் தந்தை சிரித்து கொண்டே சொன்னார். அறைக்குள் நடந்த ரகசிய சோதனை. அஞ்சலியும் அந்த மாப்பிள்ளையும் அறைக்குள் சென்றனர். கதவு சாத்தப்பட்டது. மாணிக்கமும் மற்றவர்களும் ஹாலில் அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருந்தனர். அடுத்த 5வது நிமிடம், ஐயோ ஆள விடுங்கப்பா, என்னால முடியாது. அறைக்குள் இருந்து மாப்பிள்ளையின் அலறல் சத்தம் கேட்டது. திடுதிப்பென்று கதவு திறக்கப்பட அந்த மாப்பிள்ளை வியர்க்க விறுவிறுக்க வெளியே ஓடி வந்தார். பின்னாடியே அவர் தந்தையும் பதற்றத்துடன் ஓடி வந்தார். மாணிக்கம், என்ன ஆளுங்க நீங்க? உங்க பொண்ணு ஒரு குதிரை வளர்க்கிறா, அவகிட்ட பேசவே பயமா இருக்கு. இந்த கல்யாணம் எங்களுக்கு வேணாம் என்று
என்று கத்திவிட்டு வந்த வேகத்திலேயே காரில் ஏறி பறந்தனர். அஞ்சலியின் லாஜிக் மாணிக்கம் அதிர்ச்சியில் உறைந்து போனார். அஞ்சலி, என்னடி பண்ணுன? அவங்களை ஏன் அப்படி ஓடுறாங்க என்று கத்திக்கொண்டே அறைக்குள் சென்றார். அங்கே அவர் கண்ட காட்சி அவரை வியப்பில் ஆழ்த்தியது. அஞ்சலி அந்த அறையின் மூலையில் இருந்த 25 கிலோ அரிசி மூட்டைகளை நடுவில் போட்டுவிட்டு கைகளை கட்டிக்கொண்டு நின்றிருந்தாள். என்னம்மா இது, அரிசி மூட்டை எதுக்கு இங்க என்று கேட்டார் மாணிக்கம். அஞ்சலி நக்கலாக சிரித்தாள். டாடி, இவர் பெரிய கம்பெனில வேலை பார்க்கிறாராம். ஆனா ஒரு சின்ன விஷயத்தை கூட இவரால செய்ய முடியல. நான் அவரோட பிசிக்கல் ஃபிட்னஸை செக் பண்ணினேன். இந்த 25 கிலோ அரிசி மூட்டையை தூக்கிட்டு ஒரு 10 முறை உட்கார்ந்து எந்திரிங்கன்னு சொன்னேன். அவ்வளவுதான், மனுஷன் மூச்சு வாங்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேட்ட? ஒரு 25 கிலோ மூட்டையை கூட தூக்க துப்பு இல்லாத நீங்க நாளைக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உங்க மனைவியையும் குழந்தையையும் எப்படி சுமப்பீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர், நீங்க என்ன குதிரை மாதிரி வேலை வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு ஓடிட்டாரு என்றாள் அஞ்சலி கூலாக. மாணிக்கம் தலையில் கை வைத்து அமர்ந்தார். அம்மா, கல்யாணங்கிறது மனசு சம்பந்தப்பட்டது. இது என்ன வெயிட் லிஃப்டிங் போட்டியா? டாடி, ஆரோக்கியம் இல்லாத உடம்புல ஆரோக்கியமான மனசு இருக்காது. வெளிநாட்டுல நாங்க ஜிம்முக்கு போறது வெறும் அழகுக்காக இல்ல, தன்னம்பிக்கைக்காக. ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத பலவீனம் எனக்கு தேவையில்லை என்று முகத்தில் அடித்தார் போல சொன்னாள். அஞ்சலியின் வாதத்தில் இருந்த அந்த பிராக்டிக்கல் சிந்தனை மாணிக்கத்தை சிந்திக்க வைத்தது. அவர் தேடிய மாப்பிள்ளைகள் எல்லாம் பணத்தையும் அந்தஸ்தையும் வைத்திருந்தார்கள். ஆனால் அஞ்சலி தேடியதோ ஆளுமையை. மரகதம் தூரத்தில் இருந்து இதை பார்த்துவிட்டு, இவளுக்கு ஏத்தவன் இந்த ஊர்ல ஒருத்தன் தான் இருக்கான் என்று தனக்குள் நினைத்து கொண்டாள். ஒரு பெண்ணின் எதிர்பார்ப்பு வெறும் பொருளாதார வசதி மட்டுமல்ல, தன்னை பாதுகாக்கும் பலமும் சரிசமமாக நடத்தும் பண்பும் தான். அஞ்சலியின் அரிசி மூட்டை சோதனையில் மாப்பிள்ளைகள் தோற்று ஓடிய செய்தி ஊருக்குள் பரவியது. மாணிக்கம் அப்செட்டில் இருக்க, மரகதம் மட்டும் ஒரு முடிவோடு இருந்தாள். எங்க நம்ம பக்கத்து தெரு ரஞ்சித் இருக்கானே, படிச்ச பையன், ஆனா விவசாயத்தையும் விடாம பார்க்கிறான். வீரத்துக்கும் குறைச்சல் இல்லை, விவேகமும் உண்டு. அவன்கிட்ட பேசி பார்க்கலாமா என்றாள். மாணிக்கம் யோசித்தார். ரஞ்சித் அந்த ஊரின் நம்பிக்கை நட்சத்திரம், எதையும் தைரியமாக எதிர்கொள்பவன். சரி, அஞ்சலி கிட்ட சொல்லி பாரு என்றார். அஞ்சலி வழக்கம் போல நேர்ல பார்க்காம பேச எதையும் முடிவு பண்ண மாட்டேன் என்று கூறிவிட்டு ரஞ்சித்தின் தொலைபேசி எண்ணை பெற்று அவனை ஒரு தனிமையான இடத்திற்கு சந்திக்க அழைத்தாள். ஊர் எல்லையில் இருந்த ஒரு பழைய ஆலமரத்தடி ரஞ்சித் தனது புல்லட்டில் வந்து இறங்கினான். அஞ்சலி கார் அங்கே நின்று கொண்டிருந்தாள். ரஞ்சித்தின் தோற்றத்தில் ஒரு கம்பீரம் இருந்தது. அஞ்சலியின் நவீன உடைக்கும் அவனது வேட்டி சட்டைக்கும் இடையே ஒரு பெரிய கலாச்சார இடைவெளி தெரிந்தது. வணக்கம் அஞ்சலி, என்னை பார்க்கணும்னு சொன்னீங்களாமே என்றான் ரஞ்சித் அவளது கண்களை நேராக பார்த்து. அஞ்சலி அவனை மேலிருந்து கீழ் வரை அளவெடுத்தாள். ரஞ்சித், நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸம் தான், ஆனா நான் சொல்ற ஒரு சின்ன வேலையை உங்களால செய்ய முடியுமான்னு பார்க்கணும் என்று கூறிவிட்டு ஒரு காகிதத்தில் எதையோ கிறுக்கி அவனிடம் கொடுத்தாள். இப்போவே டவுனுக்கு போய் அங்க இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல இதை கொடுத்து வாங்கிட்டு வரணும். ஆனா ஒரு கண்டிஷன், வழியில இதை பிரிச்சு பார்க்க கூடாது, ஓகேவா? ரஞ்சித் சிரித்தான். இதுல என்ன இருக்கு, இதோ 5 நிமிஷத்துல வாங்கிட்டு வந்துடுறேன் என்று கிளம்பினான். மருந்து கடைக்கு சென்ற ரஞ்சித் அந்த காகிதத்தை கொடுத்தான். கடைக்காரர் அதை பார்த்துவிட்டு ரஞ்சித்தை ஒரு மாதிரி பார்த்தார். பின் ஒரு சிறிய கவரை அவனிடம் நீட்டினார். திருப்பி வரும் வழியில் ரஞ்சித் அறியாமலேயே அந்த கவரை திறந்து பார்த்தான். உள்ளே இருந்தது ஒரு உரை. ரஞ்சித்தின் கைகள் நடுங்கின, முகம் சிவந்தது. அவன் வளர்ந்த சூழலில் இதை பற்றி பேசுவதே கூச்சமாக இருக்கும்போது ஒரு பெண் இப்படி ஒரு பொருளை வாங்கி வர சொன்னது அவனுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. அவனது தன்மானம் ஒரு நிமிடம் உரசி பார்க்கப்பட்டது. மீண்டும் ஆலமரத்தடிக்கு வந்த ரஞ்சித் கவரை அஞ்சலியிடம் நீட்டினான். அவனது முகத்தில் இருந்த பதற்றத்தை கண்ட அஞ்சலி பலமாக சிரித்தாள். ஏன் ரஞ்சித், கை நடுங்குது, உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டீங்க போல. இதெல்லாம் வெளிநாட்டுல ரொம்ப சாதாரணமான விஷயம். ஒரு மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு இதை வாங்குறதுக்கு ஏன் இவ்வளவு பயம்? நீங்க இவ்வளவுதானா என்று கேலியாக கேட்டாள். ரஞ்சித் சிறிது நேரம் மௌனமாக இருந்தான். பிறகு நிதானமாக கூறினான். அஞ்சலி, இது பயம் இல்ல, இது ஒரு விதமான நாகரீகம். சில விஷயங்களை ரகசியமா வச்சுக்கிறது தப்பு இல்ல, அது அந்த உறவோட புனிதத்தை பாதுகாக்கிறதுக்காக தான். வெளிநாட்டுல இது சாதாரணமா இருக்கலாம், ஆனா எங்க ஊர்ல இது ஒரு ஒழுக்கம் சார்ந்த விஷயம். கமான் ரஞ்சித், டோன்ட் பி ஷோ ஓல்டு ஃபேஷன் என்று அஞ்சலி அவனை தட்டி கழித்தாள். ரஞ்சித் எதையும் பேசவில்லை. அவன் முகம் சிவக்க அங்கிருந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் தன் புல்லட்டை எடுத்து கிளம்பினான். அஞ்சலிக்கு தன் வெற்றி போல தோன்றியது. ஆனால் ரஞ்சித்தின் மௌனத்தில் ஒரு பெரிய எரிமலை ஒளிந்திருப்பதை அவள் கவனிக்க தவறினாள். வீட்டிற்கு திரும்பிய ரஞ்சித்
படிப்பு அறிவை கொடுக்கும், ஆனா பண்பு வளர்ப்பில் இருக்கு என்று தனக்குள் முணுமுணுத்து கொண்டான். இந்த தர்க்கம் அஞ்சலிக்கும் ரஞ்சித்துக்கும் இடையே ஒரு பெரிய மோதலுக்கான விதையை தூவியது. நாகரிகம் என்பது எதையும் வெளிப்படையாக பேசுவதில் மட்டும் இல்லை, மற்றவர்களின் உணர்வுகளுக்கும் சூழலுக்கும் மதிப்பு கொடுப்பதிலும் இருக்கிறது. ஆலமரத்தடியில் அஞ்சலி செய்த அந்த சோதனை ரஞ்சித்தின் மனதை ஆழமாக பாதித்திருந்தது. அவன் கோபப்படவில்லை, ஆனால் அஞ்சலியின் புரிதல் எவ்வளவு தவறாக இருக்கிறது என்பதை எண்ணி வருத்தப்பட்டான். நேராக மாணிக்கத்தின் வீட்டிற்கு சென்றான். மாணிக்கம் திண்ணையில் அமர்ந்து எதையோ யோசித்துக் கொண்டிருந்தார். ரஞ்சித்தை பார்த்ததும் முகம் மலர்ந்தார். வா ரஞ்சித், அஞ்சலியை பார்த்தியா, பேசிட்டீங்களா என்று ஆர்வமாக கேட்டார். ரஞ்சித் தயங்காமல் பேசினான். ஐயா மன்னிச்சிடுங்க, நான் கொஞ்சம் வெளிப்படையாகவே பேசுறேன். அஞ்சலி படிச்ச பொண்ணுதான், அதுல சந்தேகம் இல்ல. ஆனா அவளோட பார்வை ரொம்ப மாறி போயிருக்கு. வெளிநாட்டுல இருக்கிற எல்லாமே சரின்னு அவன் நினைக்கிறா. நம்ம ஊரோட மதிப்பும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவுல இருக்க வேண்டிய கண்ணியமும் அவளுக்கு தெரியல. மாணிக்கம் அதிர்ச்சியுடன் பார்த்தார். ரஞ்சித் தொடர்ந்தான். அவளுக்கு சீக்கிரம் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைங்க. அவளோட இந்த மாடர்ன் போக்கு இப்படியே போனா அது அவளோட எதிர்காலத்துக்கும் சரி, உங்க குடும்ப கௌரவத்துக்கும் சரி நல்லதில்லை. இத நான் ஒரு தம்பியா சொல்றேன் என்று கூறிவிட்டு மாணிக்கத்தின் பதிலுக்கு கூட காத்திராமல் விறுவிறுவென தன் பைக்கில் ஏறி சென்றான். மாணிக்கம் அப்படியே சிலையாக அமர்ந்து விட்டார். ரஞ்சித் போன்ற ஒரு நிதானமான பையனை இப்படி சொல்கிறான் என்றால் அஞ்சலி என்ன செய்திருப்பாள் என்று அவர் மனம் படபடத்தது. அன்று மாலை அஞ்சலி உற்சாகமாக குதித்து கொண்டு ஹாலுக்கு வந்தாள். டாடி, குட் நியூஸ், என்னோட ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரு இந்தியாவுக்கு வராங்க. நம்ம ஊரை பார்க்கணும், இங்க இருக்கிற கல்யாண வைபவங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க ஒரு வாரம் நம்ம வீட்டுல தான் தங்க போறாங்க என்றாள். மரகதம் பதறி போனாள். வெளிநாட்டுக்காரங்களா? நம்ம வீட்லயா? அவங்களுக்கு என்ன சமைக்கிறது, எப்படி உபசரிக்கிறதுன்னு நமக்கு தெரியாதே அஞ்சலி. அஞ்சலி சிரித்தாள். அம்மா, அவங்க ரொம்ப சிம்பிள். அவங்களுக்கு நம்ம ஊர் கலாச்சாரத்தை நான் காட்ட போறேன். இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் எவ்வளவு பெரிய செலிபிரிட்டின்னு ப்ரூவ் பண்ணணும். மாணிக்கம் முதலில் மறுக்க நினைத்தாலும் ரஞ்சித் சொன்னது அவர் காதில் ஒலித்தது. இவளுக்கு நம்ம ஊர் கலாச்சாரத்தை புரிய வைக்க இதுதான் சரியான நேரம். இவளோட நண்பர்கள் முன்னாடி நம்ம பண்பாட்டை காட்டினா ஒருவேளை இவளுக்கு புரியலாம் என்று தப்பு கணக்கு போட்டார். சரி அஞ்சலி, உன் நண்பர்களை வர சொல்லு, அவங்களை நாம சிறப்பாக கவனிப்போம் என்றார் மாணிக்கம். அடுத்த சில நாட்களில் வீடு களை கட்டியது. அஞ்சலி தன் அறை முழுவதையும் மேற்கத்திய பாணியில் மாற்றினாள். ஆனால் மாணிக்கமும் மரகதமும் தங்களுக்கு தெரிந்த பாரம்பரிய முறையில் வீட்டை சுத்தம் செய்து மாவிலை தோரணம் கட்டி விருந்தினர்களை வரவேற்க தயாரானார்கள். அஞ்சலி தன் போனில் நண்பர்களுக்கு லொகேஷன் அனுப்பி கொண்டிருந்தாள். எஸ், ஸ்மித், கிளாரா எல்லாரும் வராங்க. இங்க இருக்க போற அந்த ஒரு வாரம் கலாச்சார கூத்தாதான் இருக்க போகுது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். ஆனால் இந்த வெளிநாட்டு நண்பர்களின் வருகை அந்த ஊரிலும் அந்த வீட்டிலும் எவ்வளவு பெரிய புயலை கிளப்ப போகிறது என்பதை அஞ்சலி அப்போது உணரவில்லை. ரஞ்சித் சொன்ன எச்சரிக்கை மணியை அவள் அலட்சியப்படுத்தியது. அவளுக்கே வினையாக போகும் காலம் நெருங்கி கொண்டிருந்தது. விருந்தோம்பல் என்பது தமிழரின் பண்பு. ஆனால் அந்த விருந்து நம் பண்பாட்டையே கேள்விக்குள்ளாக்கினால் என்ன செய்வது? அஞ்சலியின் வெளிநாட்டு நண்பர்களான ஸ்மித், கிளாரா, ஜான் மற்றும் சாரா ஆகிய 4வரும் சென்னை விமான நிலையத்தில் வந்து இறங்கிய போது அவர்களை வரவேற்க மாணிக்கமும் மரகதமும் அஞ்சலியுடன் சென்றிருந்தனர். அஞ்சலி தன் நண்பர்களை பார்ப்பதற்காக மிகவும் கவர்ச்சியான கிழிந்த ஜீன்ஸ் மற்றும் ஒரு சிறிய மேலாடையுடன் தயாராக நின்றிருந்தாள். அவங்க முன்னாடி நான் ரொம்ப ஸ்டைலிஷா தெரியணும் என்பதுதான் அவளது ஒரே எண்ணம். விமான நிலையத்தின் வருகை வாயிலில் இருந்து அந்த 4 பேரும் வெளிப்பட்ட போது அஞ்சலி மட்டுமல்ல, அங்கிருந்த ஒட்டுமொத்த கூட்டமுமே ஆச்சரியத்தில் உறைந்து போனது. ஸ்மித் மற்றும் ஜான் இருவரும் சுத்தமான வெள்ளை வேட்டி சட்டை அணிந்து தோளில் துண்டுடன் பக்கா தமிழர்களாக காட்சியளித்தனர். கிளாராவும் சாராவும் அழகிய காஞ்சிபுரம் பட்டுப்புடவைகளை அணிந்து தலையில் மல்லிகைப்பூ வைத்து நெற்றியில் சிறிய பொட்டுடன் தேவதைகள் போல நடந்து வந்தனர். அஞ்சலி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். வாட் இஸ் திஸ் காய்ஸ், ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க என்று கேட்டாள். சாரா புன்னகைத்தபடி சொன்னாள். அஞ்சலி, நாங்க இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடியே உங்க ஊர் கலாச்சாரத்தை பத்தி நிறைய படிச்சோம். எங்களுக்கு உங்க பண்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் கிளம்பும் போதே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டோம். எப்படி இருக்கும்? மரகதம் ஆனந்த கண்ணீருடன் அவர்களை வரவேற்றாள். வாங்கப்பா, வாங்கம்மா, பார்க்கவே கண்ணு கொள்ளல என்று சொல்லி அவர்களுக்கு திருஷ்டி கழித்தாள். மாணிக்கத்திற்கு தன் மகளை பார்க்கும் போது அவமானமாக இருந்தது. தான் எதை மாடன் என்று நினைத்து மகளை வளர்த்தாரோ அதை அந்த வெளிநாட்டுக்காரர்களே தூக்கி எறிந்துவிட்டு தமிழ் பண்பாட்டை தழுவி இருந்தனர். அவர்கள்
கிராமத்திற்கு வந்த அன்று மாலை ஊர் மாரியம்மன் கோவில் திருவிழா. ரஞ்சித் தான் அந்த விழாவின் முன்னின்று நடத்தும் இளைஞன் அணியின் தலைவர். ஊரே மின் விளக்குகளால் ஜொலித்தது. அஞ்சலி, இன்னைக்காவது ஒரு புடவை கட்டிக்கோ, உன் ஃப்ரெண்ட்ஸே பாரு எவ்வளவு அழகா இருக்காங்க என்று கெஞ்சினாள் மரகதம். நோ மாம், அவங்க கெஸ்ட், அவங்க எதை வேணாலும் போடலாம். ஆனா இது என் ஊரு, நான் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும், எனக்கு இதுதான் கம்போர்ட் என்று சொல்லிவிட்டு பழையபடி அரைகுறையான குட்டை பாவாடை மற்றும் டி ஷர்ட்டில் கிளம்பினாள். திருவிழா மைதானத்திற்கு அவர்கள் சென்றபோது ஊர் மக்கள் அனைவரும் அந்த வெளிநாட்டினரை சூழ்ந்து கொண்டு பாராட்டி பேசினர். ஸ்மித் தப்பாக தமிழில் வணக்கம் என்று சொன்னதை கேட்டு மக்கள் மகிழ்ந்தனர். ஆனால் அஞ்சலி அந்த பக்கம் நடந்தபோது மக்கள் முகம் சுளித்தனர். பாருடா, அங்க இருந்து வந்தவங்க நம்ம ஊர் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, ஆனா இங்க இருந்து போனவ இப்படி அலையுறா என்ற முணுமுணுப்புகள் அஞ்சலியின் காதுகளில் விழுந்தன. ரஞ்சித் அங்கே வந்தான். அவன் பட்டு வேட்டி சட்டையில் கம்பீரமாக இருந்தான். அஞ்சலியின் நண்பர்களை வரவேற்றவன் அஞ்சலியை பார்த்து ஒரு ஏளன சிரிப்பு சிரித்தான். வெல்கம் டு இந்தியா ஸ்மித், உங்ககிட்ட இருக்கிற இந்த பண்பாடு கூட நம்ம ஊர்ல பிறந்து வளர்ந்த சிலருக்கு இல்லாம போச்சேன்னு நினைக்கும் போதுதான் வருத்தமா இருக்கு என்று அவன் சொன்னது அஞ்சலியின் நெஞ்சில் சுருக்கென்று தைத்தது. அஞ்சலிக்கு அன்றுதான் முதலாக ஒரு விதமான தனிமை உணர்வு ஏற்பட்டது. தன் நண்பர்கள் தன்னை விட உயர்ந்து நிற்பதையும் தான் நாகரிகம் என்று கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கும் விஷயங்கள் எவ்வளவு கோமாளித்தனமானவை என்பதையும் அவள் உணரத் தொடங்கினாள். நாகரிகம் என்பது மற்றவர்களிடமிருந்து மாறுபட்டு தெரிவதில் இல்லை, மற்றவர்களுக்கு மதிப்பளிக்கும் பண்பில் இருக்கிறது. திருவிழா இரவு அதன் உச்சத்தை எட்டி இருந்தது. வான வேடிக்கைகள் விண்ணை பிளக்க ஊரே கொண்டாட்டத்தில் மூழ்கி இருந்தது. அஞ்சலியின் வெளிநாட்டு நண்பர்கள் அந்த சூழலை ரசித்துக் கொண்டிருந்தனர். அஞ்சலி மட்டும் ஏதோ ஒரு சங்கடத்தோடு கூட்டத்திற்கு சற்று ஒதுங்கி குளிர்ந்த காற்றுக்காக குளக்கரையின் பக்கம் நடந்தாள். அவளது அரைகுறை ஆடை அங்கிருந்த சில சமூக விரோதிகளின் கண்களில் தவறான எண்ணத்தை விதைத்தது. குடி போதையில் இருந்த ஊர் ரவுடிகள் 4 அஞ்சலியை சூழ்ந்து கொண்டனர். என்னம்மா வெளிநாட்டு பறவை, இங்க தனியா வந்து நிக்குது, எங்க கூட ஒரு டான்ஸ் ஆடுறியா என்று வக்கிரமாக சிரித்தபடி ஒருவன் அவளது கையை பிடிக்க முயன்றான். அஞ்சலி பயந்து நடுங்கினாள். லீவ் மீ அலோன், போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன் என்று கத்தினாள். ஆனால் அந்த ரவுடிகள் அவளை மேலும் நெருங்கி இழுத்து செல்ல முயன்றனர். அஞ்சலியின் நவீன உடையும் போல்டு பேச்சும் அந்த நேரத்தில் அவளுக்கு எந்த பாதுகாப்பையும் தரவில்லை. ஏய், கையை எடுடா, ஒரு சிங்கம் கர்ஜிப்பது போன்ற குரல் கேட்டது. திரும்பி பார்த்தால் கையில் ஒரு நீண்ட சிலம்ப கம்புடன் ரஞ்சித் நின்று கொண்டிருந்தான். அவனது கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. யாருடா நீ, குறுக்க வராத, இது எங்க ஏரியா என்று ஒரு ரவுடி பாய ரஞ்சித் லாவகமாக தன் சிலம்ப கம்பை சுற்றினான். அடுத்த சில வினாடிகளில் ரஞ்சித்தின் சிலம்ப கம்பு மின்னல் வேகத்தில் சுழன்று அந்த ரவுடிகளின் கை கால்களில் விழுந்தது. சொடுக்கென்ற சத்தத்துடன் அவர்கள் கீழே விழுந்து அலறினர். அஞ்சலி திகைத்து போய் நின்றாள். அவள் பார்த்த மேற்கத்திய ஆக்ஷன் படங்களை விட நேரில் ரஞ்சித் காட்டிய அந்த வீரமும் அந்த மரக்கம்பின் வேகமும் அவளை உறைய வைத்தன. சத்தம் கேட்டு ஊர் மக்கள் அங்கே திரண்டனர். அந்த ரவுடிகளின் தலைவன், இது ஊர் திருவிழா, தைரியம் இருந்தா போட்டி மேடையில வந்து மோதுடா என்று சவால் விட்டான். திருவிழா மேடையில் சிலம்ப போட்டி தொடங்கியது. ரஞ்சித் மேடையில் ஏறிய போது ஊரே ஆர்ப்பரித்தது. அஞ்சலியும் அவளது நண்பர்களும் முன்னால் நின்று பார்த்தனர். எதிராளிகள் ஆயுதங்களுடன் வந்தாலும் ரஞ்சித் வெறும் ஒற்றை கம்பால் அனைவரையும் நிலைகுலைய செய்தான். அவனது ஒவ்வொரு சுழற்சியும் ஒரு கலை போலவும் அதே சமயம் எதிரிக்கு எச்சரிக்கை போலவும் இருந்தது. இறுதியில் ரஞ்சித் அனைவரையும் வீழ்த்தி அஞ்சலியின் முன்னால் வந்து நின்றான். அஞ்சலியின் கண்கள் கலங்கின. ஓடி வந்து ரஞ்சித்தின் கையை பற்றினாள். சாரி ரஞ்சித், அன்னைக்கு உங்களை மெடிக்கல் ஷாப்புக்கு அனுப்பி அவமானப்படுத்தினேன். ஆனா இன்னைக்கு என் மானத்தை காப்பாற்ற நீங்க தான் வந்திருக்கீங்க. நான் போட்டிருந்த இந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸோ என் படிப்போ எனக்கு பாதுகாப்பு கொடுக்கல. ஆனா நீங்க கத்துக்கிட்டு இருக்கிற இந்த மண்ணோட கலைதான் என்னை காப்பாத்திருக்கு என்று விம்மி அழுதாள். ஸ்மித் வியப்புடன் சொன்னான். அமேசிங் ரஞ்சித், இதுதான் உண்மையான மார்ஷியல் ஆர்ட்ஸ். அஞ்சலி, உன் நாட்டுல இவ்வளவு பெரிய பொக்கிஷம் இருக்கும்போது நீ எதையோ தேடி ஓடிட்டு இருந்திருக்க. அஞ்சலிக்கு இப்போது புரிந்தது. பெண்ணுக்கு அழகு அவள் அணியும் விலை உயர்ந்த ஆடை அல்ல. ஆபத்து வரும்போது அவளுக்கு பாதுகாப்பாய் நிற்கும் வீரமும் தன் மண்ணின் பண்பும் தான். மாணிக்கம் மேடைக்கு ஓடி வந்தார். ரஞ்சித்தின் கையை பிடித்து கொண்டு ஊர் மக்கள் முன்னிலையில் அறிவித்தார். மன்னிச்சிடு ரஞ்சித், என் பொண்ணை நான் தப்பா வளர்த்துட்டேன்னு வருத்தப்பட்டேன். ஆனா அவளுக்கு சரியான பாடம் புகட்ட உன்னாலதான் முடிஞ்சிருக்கு. என் மகளோட பிடிவாதம் உடைஞ்சிடுச்சு. இவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க உன்னை விட ஒரு சிறந்த மாப்பிள்ளையை நான் தேடினாலும் கிடைக்க மாட்டான். என் அஞ்சலியை உனக்கே வாழ்க்கை துணையா கொடுக்க நான் ஆசைப்படுறேன். நீ என்ன சொல்ற?
ரஞ்சித் அமைதியாக அஞ்சலியை பார்த்தான். அஞ்சலியின் கண்களில் இப்போது அந்த பழைய திமிர் இல்லை. மாறாக ரஞ்சித்தின் மீதான மரியாதையும் காதலும் மட்டுமே இருந்தது. பெரியவங்க ஆசீர்வாதம் இருந்தா எனக்கு சம்மதம் தான் ஐயா என்று ரஞ்சித் தலை வணங்கினான். ஊரே கைத்தட்டி அந்த புதிய பந்தத்தை வாழ்த்தியது. கல்வி அறிவை தரும், ஆனால் அனுபவமும் வீரமுமே வாழ்க்கையின் உண்மையான பாடங்களை கற்றுத்தரும். கிராமமே விழா கோலம் பூண்டிருந்தது. ரஞ்சித் அஞ்சலி திருமணம் சீரும் சிறப்புமாக நடந்து முடிந்தது. அஞ்சலி இன்று பளபளக்கும் பட்டுப்புடவையில் நெற்றியில் திலகமிட்டு மல்லிகை சரம் சூடி ஒரு முழுமையான தமிழ் மகளாக காட்சியளித்தாள். அவளது முகத்தில் அந்த பழைய வெளிநாட்டு அகம்பாவம் மறைந்து ஒரு விதமான அமைதியும் முதிர்ச்சியும் குடிகொண்டிருந்தது. முதலிரவு அறைக்கு செல்லும் முன் அஞ்சலி மெதுவாக தன் தந்தை மாணிக்கத்தின் முன்னால் வந்து நின்றாள். அவர் கால்களில் விழுந்து ஆசி பெற்றவள் கண்ணீருடன் பேசத் தொடங்கினாள். அப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் எதை நாகரிகம்னு நினைச்சு உங்களை அலட்சியப்படுத்தினோனோ அது வெறும் வெளி பூச்சுதான்னு இப்போ உணர்ந்துட்டேன். ஒரு இனிப்பு மூடி இருந்தாதான் அப்பா அதுக்கு எறும்புகள் கிட்ட இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். நான் அந்த உண்மையை மறந்ததால் தான் கஷ்டப்பட்டேன். என்னை திருத்தின ரஞ்சித் மாதிரியான ஒரு நல்ல துணை எனக்கு கிடைச்சது என் அதிர்ஷ்டம் என்றாள். மாணிக்கம் தன் மகளை தூக்கி அணைத்து கொண்டார். இல்லம்மா, உன்னை தப்பா வழி நடத்தினது என் தப்புதான். இப்போ நீ தெளிவா இருக்கிறதை பார்க்கும்போது எனக்கு நிம்மதியா இருக்கு என்றார் நெகிழ்ச்சியுடன். அன்று இரவு முதலிரவு அறையில் இருந்து பேச்சு சத்தம் வெளியே கேட்டது. ஆர்வம் தாளாத மாணிக்கமும் மரகதமும் மெதுவாக கதவோரம் சென்று காது கொடுத்து கேட்டனர். உள்ளே அஞ்சலியின் குரல் அதட்டலாக கேட்டது. என்ன ரஞ்சித், இது சின்ன விஷயம் கூட தெரியலையா? முதல்ல நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாட்டுங்க. ஏன் இப்படி திணறீங்க? இதை கேட்டதும் மாணிக்கமும் மரகதமும் அதிர்ந்து போனார்கள். ஐயோ, அஞ்சலி மறுபடியும் அவரோட வெளிநாட்டு அதிகாரத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாலோ என்னவோ ஏதோ என்று பயந்தபடி யோசிக்காமல் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தனர். உள்ளே அவர்கள் கண்ட காட்சி சிரிப்பை வரவழைத்தது. ரஞ்சித் மெத்தையில் அமர்ந்து கொண்டு அஞ்சலியின் நண்பர்கள் பரிசளித்த ஒரு நவீன காலுறையை எப்படி போடுவது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருந்தான். அஞ்சலி அவன் கால்களை தன் மடியில் வைத்துக்கொண்டு முதல்ல காலை சுத்தம் செஞ்சுட்டு அப்புறம் மெதுவா மாட்டுங்க என்று அவனுக்கு உதவி செய்து கொண்டிருந்தாள். பதறி போய் வந்த பெற்றோரை பார்த்ததும் இருவரும் சிரித்து விட்டனர். என்னங்க, நாங்க ஏதோன்னு நினைச்சோம் என்று சொல்லி மரகதம் வாய்விட்டு சிரித்தாள். அந்த வீட்டின் இருக்க முழுமையாக விலகி மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டது. காலங்கள் மாறின. அஞ்சலி இப்போது தன் கணவனின் விவசாய தொழிலில் அவனுக்கு துணையாக நின்று அதை நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உலக அளவில் கொண்டு சென்றாள். பண்பாடும் அறிவும் இணைந்த ஒரு புதிய வாழ்க்கையை அவள் அமைத்து கொண்டாள். மாலை நேரத்தில் வீட்டின் மாடியில் அமர்ந்திருந்த மரகதம் தன் பேர பிள்ளைகளுக்காக மெல்லிய கம்பளி நூலில் சட்டை பின்ன தொடங்கினாள். தூரத்தில் அஞ்சலியும் ரஞ்சித்தும் கைகோர்த்து தங்கள் நிலத்தை பார்த்தபடி நடந்து வந்து கொண்டிருந்தனர். சூரியன் மறையும் அந்த வேளையில் அந்த வீட்டின் மீது ஒரு புதிய விடியலின் ஒளி படிந்திருந்தது. வேர்களை மறக்காத விழுதுகளே மரத்திற்கு பலம், பண்பாட்டை மறக்காத கல்வியே வாழ்விற்கு வளம். இந்த கதையின் கருத்துக்களை மறக்காமல் தெரிவிக்கவும். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.